சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎம் கிசான் திட்டம். விவசாயி இறந்துவிட்டால் அவரது வாரிசு கிசான் தொகையை பெறுவது எப்படி? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிஎம் கிசான் திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. பிஎம் கிசான் தொகை திட்டத்தில் பயனாளியாக உள்ள விவசாயி இறந்துவிட்டால் அவரது வாரிசு அந்த திட்டத்தில் சேருவது எப்படி என்பதை விவசாயிகள் தெரிந்து கொள்ளுங்கள். இது தொடர்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் கூட்டம் நடைபெற உள்ளது. பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் கரூர் மாவட்டத்தில் உள்ள தகுதியுடைய அனைத்து விவசாயிகள் விடுபாடின்றி பயன்பெற சிறப்பு முகாம் கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்கள் அலுவலகம், இந்திய அஞ்சல் கட்டண வங்கி மற்றும் பொது சேவை மையங்களில் 2/5/2025 முதல் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எதிர்வரும் ஜூன் 2025 மாதத்தில் ஒன்றிய அரசினால் விடுவிக்க உள்ளதால் இந்த முகாமில் தகுதியுடைய விவசாயிகளின் நில தொடர்பான விவரங்கள், வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பது, இகேஒய்சி பதிவு போன்ற அனைத்து முழுமையற்ற விவரங்களை சரி செய்து விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இத்திட்டத்தில் சேர விடுபட்ட தகுதியான விவசாயிகள் ஏற்கனவே கிராம அளவில் நடைபெற்று வரும் சிறப்பு முகாமில் நில உடைமைகளை பதிவேற்றம் செய்த அடையாள எண்ணுடன் பதிவு செய்து பயன்பெறலாம். மேலும் நமது மாவட்டத்தில் ஏற்கனவே பிஎம் கிசான் திட்டத்தில் 19வது தவணை தொகை பெற்று வந்த விவசாயிகளில் 11,384 விவசாயிகள் நில உடைமை பதிவுகளை இதுவரை மேற்கொள்ளவில்லை. எனவே எதிர்வரும் 20வது தவணை தொகை தடையின்றி பெற நில உடைமை பதிவுகளை பதிவு செய்து பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இறந்த பயனாளிகளின் இறப்பு சான்றினை சமர்ப்பித்து அவர் பெற்று வரும் நிதியை நிறுத்தவும் மற்றும் வாரிசுதாரர்கள் இத்திட்டத்தில் பயன்பெற தேவையான நில ஆவணங்களை பிஎம் கிசான் திட்ட முகாமில் சமர்ப்பித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதேபோல் தமிழகத்தில் தங்கள் நில ஆவணங்களை பதிவு செய்தால் மட்டுமே பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணை தொகையினை பெற இயலும் என ஒன்றிய அரசு உறுதி செய்துள்ளது என்பதை தெரிவித்துள்ளார். எனவே விவசாயிகள் பட்டா நகல், ஆதார் அட்டை நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசியுடன் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது தங்கள் பகுதியில் நடைபெறும் முகாம்களில் கலந்து கொண்டு தங்கள் நில ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் பெறும் பதிவேட்டில் பதிவு செய்து தொடர்ந்து பிஎம் கிசான் திட்டத்தில் பயன்பெறவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது தொடர்பாக சந்தேகம் ஏதும் இருப்பின் தங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை உதவி இயக்குநரை அணுகிடுமாறும் தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.